மார்க்கத்தில் ரெண்டு வகையில் ஹராம் இருக்குதுங்க. ஒன்று வந்து கேடு தருதை, பொதுவாக மனித குலத்துக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது என்கிற மாதிரியான சில ஹராம்கள் இருக்கும். சில ஹராம்கள் வந்து முஸ்லீம்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். மார்க்கத்தில் ரெண்டு விதமான ஹராம் இருக்குங்க. இப்போ ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குன்னு வைங்களேன், மதுவை டோட்டலாக தடை செஞ்சிடணும், அது யாரும் குடிக்கக்கூடாது. இது மனித குலத்துக்கு தடுக்கப்பட்டது. இஸ்லாம் செய்யக்கூடிய தடைகள் வந்து ரெண்டு விதமா அமைந்திருக்கும். ஒன்று வந்து மனித குலத்துக்கு அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய ஆட்சியில் மற்றவங்க செஞ்சா கண்டுக்கிற மாட்டாங்க, முஸ்லீம் செய்யக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சியில் மற்றவர்கள் செய்தால் இஸ்லாம் வந்து கண்டுக்கிறாம விட்டுரும். ஆனால் முஸ்லீம் செஞ்சா என்ன செய்யும்? தடுக்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பட்டு ஆடை இருக்குல்ல, பட்டு ஆடை அது ஆண்கள் அணியக்கூடாது. எந்த ஆண்கள் அணியக்கூடாது? முஸ்லீம் ஆண்கள் தான் அணியக்கூடாது. முஸ்லீம் அல்லாத ஆண்கள் அணிஞ்சாங்கன்னா இஸ்லாம் கண்டுக்கிறது. நீ எப்படி ஆம்பளை பட்டுடை அணியலாம்? அது வந்து கேடு தர்றதுக்காக தடுக்கப்படல, ஒரு ஆன்மீக அடிப்படையில் தடுக்கப்படுது. சாராயம் குடிக்கிற கேடு எல்லாருக்கும் தெரியும். புகைப்பிடிக்கிறது முஸ்லீம் குடிச்சாலும் அது கேடு தான், முஸ்லீம் அல்லாதவங்க குடிச்சாலும் அதுல வர்ற கேடு என்ன செய்யும்? அவனுக்கு பாதிக்கத்தான் செய்யும். பட்டாடை வந்து கேடுக்காக உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. கேடுனா பொம்பளைக்கு இல்ல அல்ல அனுமதிச்சிருக்க மாட்டானா? இஸ்லாத்திலேயே பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது வந்து எப்படி இருக்கு? ரெண்டு வகை இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது வெள்ளி பாத்திரங்களையும் நீங்கள் வெள்ளி பாத்திரங்களை யூஸ் பண்ணாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. அவங்களே வித்தியாசம் காட்டுறாங்க பாருங்க. வெள்ளியில வந்து வேற எதுவும் வச்சுக்கலாம், வெள்ளி பாத்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. வெள்ளியில இந்த மாதிரி மைக் செஞ்சு வச்சுட்டு போங்க, வெள்ளியில சொத்தா வச்சுக்கிறேன், வெள்ளி கட்டிக்கு பதில் அந்த மாதிரி போடியத்தை செஞ்சு வீட்டில் சொத்தா வச்சுட்டு போங்க. அதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, காசா வச்சுக்கிறதுக்கு பதிலாக வெள்ளியில என்னத்தையும் செஞ்சு வச்சுட்டு போகலாம், தப்பு கிடையாது. ஆனா வெள்ளியில டம்ளர் வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்கலாமா? வெள்ளியில வந்து தட்டு வச்சு சாப்பிடலாமான்னா அது வெள்ளி பாத்திரத்துக்கு மார்க்க தடை இருக்கிறது. தங்க பாத்திரத்தை யூஸ் பண்றதுக்கு தடை இருக்கு. தங்க பாத்திரம் தண்ணி குடிக்க கூடாது, தங்க தட்டில் சாப்பிடக்கூடாது, வெள்ளி தட்டில் சாப்பிடக்கூடாது. அப்ப தங்கம் வெள்ளிகள் வந்து அது திமுறையும் ஆணவத்தையும் காட்டக்கூடியதா வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தங்க வெள்ளி பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி ஆண்கள் வந்து தங்க மோதிரங்கள் என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. அது மாதிரி ஆண்கள் பட்டு அணியக்கூடாது. தங்க வெள்ளி பாத்திரம் ரெண்டு பேருமே செய்யக்கூடாது. ஆண்கள் பெண்கள் கணக்கு இல்லை. பொம்பளை தங்க தட்டில் சோறுதிங்களா திங்கக்கூடாது, ஆம்பளையும் தங்க தட்டில் சாப்பிடக்கூடாது, பொம்பளையும் தங்க தட்டில் சாப்பிடக்கூடாது. தங்க நகை அணிகிற விஷயம் பெண்கள் அணியலாம், ஆண்கள் அணியக்கூடாது. இப்படின்ற மாதிரி ஒரு தடை இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு தடுத்து விட்டு சொல்றாங்க, ஹுன்ன லஹும் ஃபித்துன். இதான் முக்கியமானது பாயிண்ட். என்னன்னு கேட்டா, தங்க பாத்திரத்தை சாப்பிடாதீங்க, வெள்ளி பாத்திரம் சாப்பிடாதீங்க, தங்க மோதிரம் அணியாதீங்க, பட்டு அணியாதீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆண்களை நோக்கி இதெல்லாம் சொல்லி விட்டு சொல்றாங்க, ஹுன்ன லஹும் ஃபித்துன்யா. இவை வந்து அவர்கள் துன்யாவில் அவர்களுக்கு உரியது, வஹிய லக்கும் ஃபில் ஆகிரா, ஆகிரத்தில் உங்களுக்கு உள்ளதுங்கிறாங்க. ஆன்மீக காரணம். இப்ப துன்யாவில் யூஸ் பண்ணிக்கலாங்கிறாங்க. இது சொல்லும் போது பட்டாடை அவங்களுக்கு உள்ளது, நீயே யூஸ் பண்ற, இதுல இருந்து என்ன விளங்குது? அவனை தடுக்க இயலாது. நீங்க பட்டாடை கடையை வைக்கலாம், ஆம்பளைகளுக்கு விற்கலாம், விளங்குதா? அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு பட்டாடை ஒருத்தர் தர்றாரு, நீங்க வாங்கி என்ன செய்யலாம்? வீட்டுல பொம்பளைகள் வேணான்ட்டாங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு அன்பளிப்பா தரேன், நீங்க எனக்கு ஒரு அன்பளிப்பா தரீங்க, ஒரு பட்டு உடைய, ஆம்பளை அணியக்கூடாது, பொம்பளைகிட்ட கொண்டே காட்டினா வேணாங்க, இது வேணாம், பிடிக்கலங்கிறாங்க. இது நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நண்பர் யாராவது இருந்தாருன்னு சொன்னா, இது ஆம்பளைக்கு நீ கொடுத்து நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி கொடுக்குற என்ன இல்ல, ஊகமா சொல்ல ஹதீஸே இருக்கிறது. இது மாதிரி கொடுக்கறது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, ஹுன்ன லஹும் ஃபித்துன்யா. இவையெல்லாம் தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், தங்க மோதிரம், பட்டு சட்டை, பட்டு வேஷ்டி, இவைகள் எல்லாம் ஹுன்ன லஹும் ஃபித்துன்யா. இது வந்து அவர்களுக்கு துன்யாவில், இந்த உலகத்தில் அவங்க அனுபவிப்பாங்க. அதை நமக்கு இதெல்லாம் அங்க அல்லாஹ் தருவான். மறுமையில சொர்க்கத்துல பட்டாடை தான் எல்லாரும் போட்டுட்டு இருப்போம். அல்லாஹ் நமக்கு என்ன தர போறான்? எல்லாரும் பட்டுல பலபலன்னு மின்ன போறோம். அந்த மாதிரி சொர்க்கத்துல வந்து நமக்கு ஆண்களுக்கு வந்து பட்டாடை எங்க தரப்படும். தங்கத்துலாம் பாத்திரங்கள்லாம், தங்கத்தட்டுலாம் சாப்பிட போறோம் எல்லாரும் சொர்க்கத்துல. அங்க நம்ம பாத்துக்கிறோம். இங்க தங்கத்தட்டுல நீங்க நகை கடை வச்சிருக்கீங்களா, தங்கத்தட்டை நீங்க விற்கலாம். ஏன் தங்கத்தட்டுல ஒரு திங்க தான் கூடாது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் என்ன செய்வாரு, தங்கத்துல ஒரு தட்டு தாங்கன்னு கேட்பார், தங்க டம்ளர் ஒன்று வேணும்னு கேட்பாரு, வித்துட்டு போங்க, வெள்ளி டம்ளர் வித்துட்டு போங்க, அது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. அது ஒரு சாதாரண அனுமதிக்க, இஸ்லாமிய அரசாங்கம் அனுமதிக்குமே. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா கூட நீ எப்படி தங்கத்தட்டில் சாப்பிட்டேன்னு கேட்காது. அவன் முஸ்லீம் அல்லாத ஒருத்தனா இருந்து அவன் சாப்பிட்டான்னா என்ன செய்யாது, அதுல இஸ்லாம் குறிக்கிடாது. அது ரசூலுல்லாஹ் நேரடியாக அனுமதி கொடுக்குறாங்க. இது வந்து புகாரியில 5632, 5831 ஆகிய ஹதீஸ்கள் இந்த வாசகம் இருக்கு. இப்படி இந்த பொருள்கள் எல்லாம் துன்யாவில் அவங்களுக்கு உள்ளது, ஆகிரத்தில் நமக்கு உள்ளது. உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு பட்டார ஒருத்தர் அன்பளிப்பா கொடுக்குறாரு. கொடுத்தவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அதை வந்து
இது மறுமையில யாருக்கு நசீப் இல்லையோ அவனுக்கு உள்ளார எடுத்துட்டு போப்பான்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னொரு பட்டாடை வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அப்ப உமர் ரலியல்லாஹு வந்து அங்க இருக்கிறாரு. உமரை கூப்பிட்டு இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இவருக்கு பழசு ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு நான் பட்டாடை கொடுக்கும்போது இதெல்லாம் மறுமையில யாருக்கு நசீப் இல்லையோ அவனுக்கு புரியும் சொன்னீங்களா இல்லையா, அப்ப எனக்கு எப்படி நீ இதை தரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது யாவும் வச்சு என்ன செய்யறாரு, அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏய் உனக்கு தந்தா நீ யூஸ் உன்னை அணிஞ்சுக்கிறக்கா தந்தேன், வித்து காசாக்கிட்டு போ, இல்லாட்டி யாராவது வந்து தேவை உள்ளவங்களுக்கு கூடு, நான் அதுக்கு தந்தனா உன்னை போட்டுக்கிறது தந்தனா, இது நீ போடக்கூடாது, முஸ்லீம் போடக்கூடாது, இதை இந்த பட்டு சட்டை வித்து காசாயிக்க யாருக்கா அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா, அனுமதிக்கப்பட்ட யாருக்கா அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீ காசாக்குறது தப்பு கிடையாது, பட்டாடை வித்து சம்பாதிக்கலாமா அதுக்கு தனப்ப உனக்கு தந்த அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா மக்காவுல வந்து அவருடைய அண்ணனோ தம்பியோ சகோதரன் வருது, அண்ணனோ தம்பி அங்க இருக்காரு, அவர் முஸ்லீம் இல்ல, முஸ்லீம் இல்லாம இருக்கிறாரு. உடனே அவருக்கு அனுப்பி விடுறாரு. ரசூலுல்லாஹ் காலத்துல நடக்குது, நம்ம தான் போடக்கூடாதுட்டாங்க, அவர் முஸ்லீம் இல்ல, இந்த பட்டு சட்டை யாரு கொடுத்துருவோம், நம்ம அண்ணனுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி இங்க இருந்து என்ன செய்யறாரு மக்காவுல அவருக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி விடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது நடக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அனுமதி கொடுக்குறாங்க, நீ விற்கிறாந்தாலும் வச்சுக்க, வேற ஏதாவது தேவை நிறைவேற்றிக்கன்ட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, எதுக்கு போட்டு விற்பானே, அவங்களுக்கு அனுமதி இருக்குல்ல அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த செய்தி வந்து புகாரியில 886, 2612, 2619, 948, 2104, 3054, 5841, 5981, 6081 ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த மாதிரியான அந்த பொருள்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தடுக்கப்படாமல், முழுசா தடுக்கப்படாமல், சிலருக்கு தடுக்கப்பட்டு சிலருக்கு அனுமதிக்கப்பட்ட பொருள்களாக இருந்தால் அவற்றை நம்ம வியாபாரம் பண்ணுவதில் என்ன இல்லை, எந்த விதமான தவறும் கிடையாது. அதை கடை வைக்கலாம், அதை வந்து பிசினஸ் பண்ணலாம், தங்க மோதிரங்கள் விற்கலாம், ஒரு முஸ்லிம் ஒரு ஆம்பளை வந்து கேட்டாலும் விற்கலாம், அப்படி துருவிலாம் விசாரிக்க தேவையில்லை, நீ போட்டுக்கிற போறியா பொண்டாட்டிக்கு வாங்குறியாலும் கேட்க வேண்டியதில்லை, உனக்கு தங்க மோதிரம் வாங்கிட்டு மோதிரத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர நம்ம போய் உள்ள நுழைஞ்சு என்ன செய்ய வேண்டியதில்லை, அது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஹராம்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம தங்க நகை போடக்கூடாது ஆம்பளைகள், அதுவும் நிறுத்திக்கிறேன். ஒரு செயின் ஒரு ஆம்பளை வந்து கேட்கறான், பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போய் கேட்பான், ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு அன்பளிப்பா கொடுக்குறது கேட்பான், இத்தனை விஷயத்துக்கு கேட்பான், அல்லது அணிந்து கொள்ளாமல் ஒரு சொத்தா வாங்கி வச்சு கூட கேட்பான். ஒரு ஆம்பளை சொத்தா வச்சுக்கிற கூடாதா, அணியறதுக்கு தான் தடை. என்கிட்ட காசை வச்சுக்க, நான் என்ன செய்யறேன், இது காசை வச்சுக்கிறேன்னு ஒரு 10 செயினா வாங்கி வச்சுக்கிறோமே, பின்னாடி முதலீடா இருக்குமே நினைச்சு நான் வாங்குறேன், வாங்கி என் கண்ட்ரோல்ல நான் வச்சுக்கிறேன், தப்பா, இது வச்சுக்கிறதுக்கு தடை, அணியறதுக்கு தான் தடை. தங்க நகைகளை வாங்கி வைத்துக் கொள்வதற்கு என்ன இல்லை, அது நாளைக்கு ஒரு மூலதனம் தானே, கேஷா வச்சுக்கிறத விட தங்கமா வச்சுக்கிற சேஃப்டி தானே, அப்படின்லாம் செய்யலாம், பல விஷயங்கள் அடங்கி இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம இந்த வித்தியாசம் என்ன செய்யணும், சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.